الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ சகோதரர்களே, நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 40 நிமிடம் வரை இன்ஷா அல்லாஹ் கல்வி சார்ந்த சில செய்திகளை உங்களோடு இன்ஷா அல்லாஹ் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக நம்முடைய இந்த சுருக்கமான ஒரு அமர்வுக்கு நாம் எடுத்துக்கொண்ட செய்தி, கல்வி தேடுவதற்கு, கல்வியை பெறுவதற்கு கடின முயற்சி தேவை. இதுதான் நம்முடைய செய்தி. கல்வி நமக்கு வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்தாக வேண்டும்? முயற்சி அல்ல. என்ன முயற்சி தேவை? கடின முயற்சி தேவை. சாதாரண முயற்சி அல்ல. முயற்சியின் எல்லையை நீங்கள் தொட்டுவிட வேண்டும். முயற்சியின் இறுதியை நீங்கள் சென்று சேர்ந்து விட வேண்டும். இதற்கு மேல் இந்த கல்விக்காக நான் கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை, செல்வத்திலும் எதுவும் இல்லை, இந்த கல்விக்காக செலவு செய்து நான் ஃபக்கீராகிவிட்டேன், என்னுடைய உடல் ஆரோக்கியத்திலும் எனக்கு எதுவும் மிச்சமில்லை, இந்த கல்விக்காக இரவு விழித்திருந்து இந்த கல்வியை தேடுவதிலே அலைந்து திரிந்து ஆசிரியர்களுக்கு பணிவிடை செய்வதிலே, புத்தகங்களை சுமந்ததிலே, படித்ததிலே, மனப்பாடம் செய்ததிலே என்று அனைத்திலும் அதற்கு என்ன எல்லையோ, உங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஅஹா, உங்களுக்கு என்ன அதற்குண்டான தகுதி, வலிமை, ஆற்றல் இருக்கிறதோ அதனுடைய இறுதிக்கு நீங்கள் சென்று விட வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் கல்வி தேடுவதிலே நாம் எல்லாம் முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பெரிய அறிஞர்களிலே ஒருவர். ஷேக் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. என்ன நானே திட்டிக்கிட்டு இருந்தேன். அவங்க பெரிய அறிஞர்கள்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். என்ன, உண்மையிலேயே அவர்கள் தான் அறிஞர்கள். யார்? அந்த இமாம்கள் தான் அறிஞர்கள். நான் என்ன சொல்கிறேன், அவர்களை காப்பி அடிக்கக்கூடியவன் தான் நானும். ஏதோ அவங்கள பற்றி பேசுறதுனால, ஏதோ அவங்களோட சில விஷயங்களை தெரிகிறதுனால நம்மெல்லாம் ஒரு காப்பி, நான்லாம் ஒரு காப்பியில் காப்பிக்கு கடைசி காப்பி. அதுக்கு மேலே ஜெராக்ஸ் காப்பி எடுக்க முடியாமல் ஒன்று இருக்கும் பாருங்க, வெறும் பேப்பராக வரும் பாருங்க, அந்த மாதிரி கேஸ் தான். ஏன்னா கல்வி என்பது ரொம்ப தூரத்தில் இருக்கு. கல்வி என்பது ரொம்ப தூரத்தில் இருக்கு. சொல்றாங்க பாருங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல் இல்மு லா யுஅதீக பஅதஹு ஹத்தா துஅதியஹு குல்லக் அலைக அன் தப்துல நஃப்ஸக குல்லஹா அலைக அன் தஸ்ரிஃப் غاية ما في وسعك لطلب العلم ولتحصيله ولحفظه ولإتقانه وللتضلع فيه وللتمهر فيه. المهارة والملكة لا تأتيك هكذا. கல்வி உனக்கு கொடுக்காது. அதில் சிலவற்றை எதுவரை நீ உன்னை அந்த கல்விக்காக முழுமையாக கொடுக்க மாட்டாயோ. என்ன சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபிஈ? அல் இல்மு லா யுஅதீக பஅதஹு ஹத்தா துஅதியஹு குல்லக். உன்னை அப்படியே முழுமையாக அந்த கல்விக்கு கொடுத்தால்தான் கல்வி கொஞ்சத்தையாவது உனக்கு கொடுக்கும், சிலவற்றையாவது உனக்கு கொடுக்கும். சகோதரர்களே, யா இக்வதி வ யா தலபத்துல் இல்ம், அல் இல்ம் லைஸ இல்மன் வாஹிதன் வல் இல்மு உலூம் வ ஃபுனூன். சாதாரணமான கடல் அல்ல இந்த கடல். உலகத்தில் எத்தனை கடல் இருக்குன்னு எண்ணிடலாம். இந்த கல்வியில் அவ்வளவு இருக்கிறது.
ஷரியா நம்முடைய மார்க்கம் குர்ஆன் சுன்னா இருக்கிறது, பல கல்வி கடல்களை தனக்குள் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சமுத்திரம். இது பெரிய பொக்கிஷங்கள் இருக்கின்றன. ஹதீஸுகளை எடுத்துக்கொண்டால், ஃபிக்ஹை எடுத்துக்கொண்டால், பிறகு ஒவ்வொரு கல்வியினுடைய உசூலை எடுத்துக்கொண்டால், பிறகு இந்த கல்விக்கெல்லாம் பாலமாக இருக்கக்கூடிய இல்முல் லுகத்தில் அரபியா, அரபி மொழி, நஹு, சர்ஃப், பலாகா, ஃபஸாஹா. ஆகவே இந்த கல்விக்காக உங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆசையும் மன உறுதியும் உங்களுக்கு வர வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை பெரியதாக மதித்து விடாதீர்கள். சகிர் ஜுஹ்தக், சகிர் ஜுஹ்தக் வலா துகப்பிர்ஹு. உங்களுடைய முயற்சியை சிறுமைப்படுத்துங்கள், குறைவாக பாருங்கள். நான் ஒன்றுமே செய்யலை, நான் இன்னும் படிக்கலை, இந்த 5 வருடம் ஹாதிஹி ஸனவாத் அல் ஹம்ஸ் லா தக்ஃபீனி, இந்த 5 வருடம் எனக்கு போதாது. இது சும்மா தொட்டு பார்க்கிறதுக்கு. இன்னும் என்னுடைய வாழ்நாள் வரை நான் தேடிக்கொண்டே இருப்பேன். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாவுடைய மாணவர் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரியுடைய ஆசிரியர், இமாமு அஹ்லி சுன்னா என்று பெயர் பெற்ற மாபெரும் அல் ஹாஃபித் அல் முஹத்திஸ் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு பக்கம் ஹதீஸ் படித்து கொடுப்பார்கள். அவர்களுக்கே மாணவர்கள் 5000ற்கு குறைவில்லாமல் மாணவர்கள் வகுப்பிலே இருப்பார்கள். அவர்களுடைய ஹதீஸ் வகுப்புக்கு தஹஜ்ஜத்துடைய நேரத்திலேயே வந்து அமர்ந்து விடுவார்கள் மாணவர்கள். காலையில் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய வகுப்புக்கு சுபுஹ் தொழுகைக்கு போகும்போது சேர்ந்துக்கலாம் என்று வந்தால் எங்கேயாவது தெருவில் ஒரு ஓரத்தில் தான் இடம் கிடைக்கும். மஸ்ஜித் நிரம்பி, மஸ்ஜிதுடைய செஹன் நிரம்பி, தெருவில் தான் எங்கேயாவது இடம் கிடைக்கும். அத்தகைய இமாம் ஒரு பக்கம் இங்கே படித்து கொடுப்பார், இன்னொரு பக்கம் மாலை நேரங்களில் தன்னுடைய ஷுயூக்குகளிலே யார் ஹதீஸ் பாடங்கள் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய வகுப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார். அப்போது அவர்களுடைய வயதில் இருந்த அவர்களுடைய சமகாலத்து அறிஞர்கள் கேட்பார்கள், யா அஹ்மத் இலா ஐன் வ இலா மதா ஹாதா, எங்கே போகிறீர்? கல்வியுடைய ஹல்காவிற்கு போகிறேன். எதுவரை இப்படி ஓடுவீர்? சொல்வார்கள், என்னுடைய உடல் கபருக்குள் செல்கிற வரை, என்னுடைய உடல் கபருக்குள் செல்கிற வரை. அப்ப எந்த அளவு இந்த கல்வியை தேடி இருக்கிறார்கள், இந்த கல்விக்கான அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை, இந்த கல்விக்காக தங்களது வாழ்நாளை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். நம்ம எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எப்படி நம்ம 4 பயான் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம யார் பயானையும் கேட்க மாட்டோம். நம்ம 4 பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டா நம்ம பயானில் ஒரு 10 பேர் உட்காந்து பயானை கேட்டுட்டு பயான் முடிச்சோன்னே சூப்பராக பயான் பண்ணி ஆலிம்சான்னு சொல்லிட்டா அதோடு நம்ம வந்து ஹத்தீப் பக்தாதி ஆகிடுவோம். என்ன ஹத்தீப் பக்தாதின்னு பெரிய பெரிய அறிஞர். அந்த காலத்தில் ஹத்தீப் இருந்தாங்க, இல்மோட ஹுத்தபாவாக இருந்தாங்க. விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இமாம் மக்ஹூல் பெரிய தாபிஇ, பெரிய தாபி, பழுத்த ஆளி, பழுத்த ஆளி. அவங்க பள்ளிவாசலில் தொழுதுட்டு வருவாங்களாம். யாராவது ஒரு ஷாப் முஹத்திஸ் அந்த மஜ்லிஸில் மஸ்ஜிதினுடைய மஸ்னதில் உட்காந்து வபிஹி கால ஹத்தஸனா அப்படின்னு சொல்லிட்டா தொழுதுட்டு போயிட்டு இருக்கவங்க அங்கேயே உட்காந்துருவாங்களாம் பக்கத்தில் வந்து அந்த சபையில். அவங்க சொல்கிறாங்க, இவர் பிறப்பதற்கு முன்பே நான் அந்த ஹதீஸை அறிவித்து விட்டேன். எந்த ஹதீஸை இப்போ இவர் மக்களுக்கு படித்து கொடுக்க போகிறாரோ அந்த ஹதீஸை நான் எப்போ அறிவிச்சிட்டேன்? இவர் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் அந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறேன். இருந்தாலும் அவர் எப்பொழுது வபிஹி கால ஹத்தஸனா என்று சொன்னாரோ நான் ஒவ்வொரு முறையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை அப்பொழுதுதான் நான் முதல் முறையாக கேட்கிறேன் என்ற உணர்வோடு
நான் அந்த இடத்திலே அமர்ந்து விடுவேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த ரக்பத், அந்த அல் ஹிர்ஸ், அந்த ஆர்வம். இந்த ஆர்வம் தான் உங்களுக்கு சாவி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய தூக்கத்தை போக்கும். உங்களுடைய வீண் விளையாட்டுகளை உங்களை விட்டு தூரமாக்கும். உங்களுடைய வீண் பேச்சுகளை உங்களை விட்டு தூரமாக்கும். வீணான பார்வைகள், வீணான பேச்சுகள், வீணான செய்திகளை கேட்பது என்ற அனைத்தையும் விட்டு உங்களை தூரமாக்கி இந்த ஆர்வம்தான் இந்த ஜுஹுத் அல் முத்தவாசில், தொடர்ச்சியான முயற்சி, அதிலே கொண்டு வந்து உங்களை நிறுத்தும். சில பேர் முயற்சி செய்வாங்க, ஆர்வம் முத்தி போச்சுன்னு சொல்லுவோம். ஒரு நாளோட அந்த ஆர்வமும் போச்சு, ஒரு நாளோட அந்த ஆர்வமும் போச்சு, அவ்வளவுதான். இப்போ இந்த பயானை கேட்டீங்க, நாளைக்கு உட்காந்து அதை படிக்கணும் இதை படிக்கணும், 2 நாள் 3 நாள் ஆனவுடனே அதோட முடிஞ்சு போச்சு. அப்படியா? வெறி தலைக்கு ஏறணும், போதை தலைக்கு மேல ஏறணும். எல்லாவற்றிலுமே ஃபி குல்லி ஷை மம்தூஹுன் வ மத்மூமுன், எல்லாவற்றிலும் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது. போதையில் நல்ல போதையும் இருக்கு, கெட்ட போதையும் இருக்கு. வெறியில் நல்ல வெறியும் இருக்குது, கெட்ட வெறியும் இருக்குது. ஆசையில் நல்ல ஆசையும் இருக்கு, கெட்ட ஆசையும் இருக்கு. கல்வியின் மீது நீங்கள் கொள்ளக்கூடிய காதல் இருக்கிறதே, வெறி இருக்கிறதே, ஆசை இருக்கிறதே, இது ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது, உங்களை உயர்த்தக்கூடியது, உங்களை உயர்த்தக்கூடியது. அல் இல்மு இஸ்ஸுன் லா துல்ல ஃபீஹி வலா யுத்ரகு இல்லா பிதுல்லின் லா இஸ்ஸ ஃபீஹி. கல்வி ஒரு மகத்தான கண்ணியமிக்க ஒன்று. கல்வி கற்றதற்கு பிறகு உங்களுக்கு எங்குமே இழிவு கிடையாது, எங்குமே அவமானம் கிடையாது, எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு. பணக்காரர்களுக்கு பணம் இருந்தாதான் மதிப்பு, ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இருந்தால்தான் மதிப்பு. பணம், ஆட்சி இவையெல்லாம் இருக்கும், போய்விடும், அழிந்துவிடும். ஆனால் கல்வி ஒருத்தரிடத்திலே வந்து விட்டால் அந்த கல்வி போகுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, லனா இல்முன் வலில் அஅதாஇ மாலு, ஃபஇன்னல் மால யஃப்னா அன் கரீபின் வல் இல்ம யப்கா வலா யஸூல். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஃபக்கீர், ரொம்ப ஃபக்கீர். அவங்க கலீஃபாவா இருக்கும்போது ஃபக்கீராகவே இருந்தாங்க. அவர்கள் சொல்வார்கள், அந்த ஜப்பார் எங்களுக்கு பங்கு வைத்ததை நாங்கள் பொருந்தி கொண்டோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அன சஈத் வ நஹ்னு சுஅதா. லிமாதா? லிஅன்ன அல்லாஹ் அஅதானா அல் இல்ம் வ மன்ன அலைனா பிஹி, அன்அம அலைனா பிஇல்மில் குர்ஆன் வ பிஇல்மிஸ் சுன்னah. அல்லாஹ் எங்களுக்கு கல்வியை கொண்டு எங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான். ஜப்பாருடைய அந்த கிஸ்மத்தை, விதியை பொருந்தி கொண்டும் எங்களுக்கு கல்வி எதிரிகளுக்கு செல்வம், எங்களுக்கு கல்வி எதிரிகளுக்கு செல்வம். செல்வம் அழிந்துவிடும், நீடித்திருக்காது. ஆனால் கல்வியோ என்றுமே நீடித்திருக்கும், அழியாது. நீங்க ஆலிம் ஆயிட்டீங்கன்னா எங்க போனாலும் நீங்க ஆலிம் தான், எங்க போனாலும் உங்களுக்கு கண்ணியம். நீங்கள் கல்வியோடு தொடர்புடையவர், உங்களிடத்திலே கல்வி இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் போதும், அவ்வளவுதான். கண்ணியம் உங்களை தேடி வரும். மக்கள் உங்களை மரியாதை செய்வதிலே, உங்களை கண்ணியப்படுத்துவதிலே அவர்கள் தங்களை அறியாமலேயே அதற்கு அவர்கள் தங்களை அப்படியே மாய்த்துக் கொள்வார்கள். கல்வியாளரை அசிங்கப்படுத்துவதையோ அவமானப்படுத்துவதையோ உலக மக்கள் யாரும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஒரு ஆட்சியாளனை அவமானமாக பேசிவிடுவார்கள், ஒரு செல்வந்தனை அவமானமாக பேசிவிடுவார்கள், யாரை வேண்டுமானாலும்.
ஆனால் ஒரு கல்வியாளரை மக்கள் அவமானமாக மரியாதை குறைவாக நடத்த மாட்டார்கள். காரணம் என்ன? அந்த இல்ம் என்பது அவ்வளவு கண்ணியமான ஒன்று. அந்த கண்ணியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் சொல்கிறார்கள், வலா யுத்ரகு இல்லா பிதுல்லின் லா இஸ்ஸ ஃபீஹி. அந்த அவ்வளவு உயர்வான கல்வியை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் பணிந்தாக வேண்டும். உங்களை நீங்கள் அவமானப்படுத்தியாக வேண்டும். உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்தாக வேண்டும். ஆசிரியருக்கு பணிவிடை செய்வது, கல்விக்காக வேண்டி உங்களுடைய மரியாதைகளை எல்லாம் நீங்கள் விட்டுவிடுவது. நீங்கள் பெரிய செல்வந்தருடைய பிள்ளையாக இருக்கலாம், பெரிய பதவியாளருடைய பிள்ளையாக இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளாமல் நான் இப்பொழுது ஒரு மாணவனாக இருக்கிறேன், இந்த கல்விக்காக பணிந்தால்தான் அல்லாஹ் எனக்கு இந்த கல்வியை கொடுப்பான் என்ற அந்த சரியான புரிதல் உங்களுக்கு வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா எவ்வளவு பெரிய சஹாபி, தர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனின் விரிவுரையாளர். அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல், அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யார் துஆ செய்தார்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படி கல்வி படிச்சாங்க தெரியுமா? கல்வியாளர்கள் சஹாபாக்களில் ஃபுகஹா இருந்தார்கள், முஃபஸ்ஸிரீன் இருந்தார்கள், தாபிஈன்களில். அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தபோது வயது 13க்கு நெருக்கமான வயது தான், அதை விட அதிகமான வயது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏறக்குறைய 2 அல்லது அதிகப்படியாக 3 ஆண்டுகள் அல்லது 2 ஆண்டுகள் தான் சுஹபத்து கிடைத்தது. அந்த சுஹபத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்னு அப்பாஸ் பிரியவே இல்லை. அப்படியே அட்டை பூச்சியை போன்று நபியோடு ஒட்டி கொண்டார்கள். இன்னொரு பக்கம் அவர்களுடைய தாயின் சகோதரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலே ஒருவர். அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியும் ஒரு உறவினராகிறார். இன்னொரு பக்கம் இவர் யார்? அப்பாசுடைய மகனார். அப்பாஸ் யார்? அம்முன் நபி. அந்த அடிப்படையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்று விட்ட சகோதரர், தன்னுடைய சாச்சாவின் மகனார். ஆகவே எந்த அளவு ஒட்டி கொண்டார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள், எப்படி இரவு கழித்தார்கள், எப்படி ஒது செய்தார்கள், எப்படி மிஸ்வாக் செய்தார்கள், பயணத்திலே எப்படி போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் பயணத்திலே மதீனாவிலிருந்து மக்காவிற்கு நடந்தே சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இல்மை கற்க வேண்டும் என்பதற்காக. இப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் நபியினுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கரை பற்றி கொண்டார். அபூபக்கருக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு உமருல் ஃபாரூக்கை பற்றி கொண்டார், உஸ்மானை பற்றி கொண்டார். பிறகு இறுதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கொண்டார். மூத்த சஹாபாக்களை பற்றி கொண்டார். ஒரு அன்சாரி தோழரை போய் அந்த 13-14 வயசுல இப்னு அப்பாஸ் கூப்பிடுறாங்க, வாங்க நம்ம போய் சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப குறைந்து விட்டார்கள், நம்ம போய் அவங்க இடத்துல கல்வி படிச்சு போகணும். அப்ப அந்த அன்சாரியுடைய பையன், ஆமா நம்ம தான் படிச்சு பெரிய ஆளாக போறோமாகும், நம்மள்ட்ட தான் வந்து மக்கள் கேட்பாங்களாகும், இத்தனை சஹாபாக்கள் பெரிய பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இதுல உன்னுடைய தேவை என்னுடைய தேவை மக்களுக்கு ஏற்பட போதாக, போப்பா வேலையை பார்ப்போம்ப்பா அப்படின்னு அவர் சம்பாதிக்கிற வேலைக்கு போயிட்டார். கடைசியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கல்விக்காக அலைந்து 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 பெரிய அஹ்லுல் இல்ம், ஹப்ருல் உம்மா, இந்த உம்மத்தின் மாபெரும் கல்வியாளர் என்ற பெயரை பெற்று மக்களெல்லாம் பல ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே அவரிடத்திலே கூட்டத்திலே உட்கார்ந்த போது அப்ப அந்த அன்சாரி பார்த்து, இப்னு அப்பாஸ் புத்தி உள்ளவராக இருந்தார், புரிந்து கொண்டார், அவர் தேட வேண்டியதை தேடிக்கொண்டார் என்று சொல்கிறார். எப்படி தேடுவாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தன்னுடைய ஆசிரியர் வீட்டுக்கு சீக்கிரமா போயிடுவாங்க. லோஹருக்கு பிறகு கல்வி படிக்கிறதா இருந்தா ஆசிரியர் தூங்கிட்டு இருப்பாங்க, அடிமை பெண்கள் வருவாங்க, யாருங்க? ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்க வந்திருக்கிறேன், இப்னு மஸ்ஊதை பார்க்க வந்திருக்கேன், உபய் இப்னு கஅபை பார்க்க வந்திருக்கேன், ஸைத் இப்னு சாபித். எதுவும் சொல்லுமா? அவங்க இல்லை இல்லை சொல்லாதீங்க, அவங்க என்ன செய்யறாங்க, தூங்குறாங்க, தூங்கட்டும் விட்டுருங்க. அந்த வீடெல்லாம் பெருக்குவாங்களாம். யாரு? அந்த அடிமை பெண். அந்த தூசிலாம் வந்து மேலே விழுவும், எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஏன்னா உஸ்தாது வந்து பார்த்தா
நான் இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்து அவருக்கு கருணை வரணும், இறக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. லொஹருக்கு போகும்பொழுது பார்த்தா இப்னு அப்பாஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. எவ்வளோ பெரிய அஹ்லுல் பைத்தில் உள்ளவங்க. இப்னு அப்பாஸ் நீங்களா, எப்போ வந்தீங்க, எங்களுக்கு சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னுடைய உஸ்தாத் என் மேல அன்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்கிறேன். சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய கவுல், ذللت طالبا فعززت مطلوبا. நான் மாணவனாக இருக்கும் பொழுது அவமானத்தை ஏற்றுக்கொண்டேன், சம்பாதித்துக் கொண்டேன், தேடிக்கொண்டேன். ஆனால் இப்பொழுது நான் ஆசிரியராக மாறி கண்ணியம் பெறுகிறேன் என்று சொல்கிறார். எப்படி? மாணவனா இருக்கும் பொழுது தனக்கென்று எந்த கண்ணியத்தை வைத்துக் கொள்ளவில்லை, தேடி தேடி போனார்கள். அத்தனை அவமானங்களையும் அத்தனை புறக்கணிப்புகளையும் சம்பாதித்தார்கள். இப்போது ஆசிரியர்களாக இருந்து உலகத்துக்கே கல்வி தரக்கூடிய மாபெரும் முஹத்திஸாக, முஃபஸ்ஸிராக, குர்ஆனுடைய அறிஞராக போற்றப்படுகிறார். சகோதரர்களே, அதான் இந்த கல்விக்காக வேண்டி நம்ம சாதாரணமான ஒரு உழைப்பல்ல, கடினமான உழைப்பு கொடுக்க வேண்டும். சொல்றார் ஒரு கவிஞர், தமன்னைத அன் தும்சிய ஃபகீஹா, தமன்னைத அன் தும்சிய ஃபகீஹா பிகைரி அனாஇன் வல் ஜுனூனு ஃபுனூனு. தமன்னைத அன் தும்சிய ஃபகீஹா, சொல்லுங்க என்னோட சேர்ந்து, தமன்னைத அன் தும்சிய ஃபகீஹா பிகைரி அனாஇன் வல் ஜுனூனு ஃபுனூனு. இதெல்லாம் வந்து எனக்கு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஏண்டா நான் எனக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிறேன், ஏண்டா குருட்டு பேல, புத்தி கெட்ட பேல, உனக்கு வந்து பெரிய மார்க்க சட்ட அறிஞராகணும்னு ஆசையோ? உனக்கு அப்படி ஆசையோ? அதுக்கான உழைப்பு செய்ய மாட்டியோ? அதுக்காக கஷ்டப்பட மாட்டியோ? கஷ்டமே இல்லாம பெரிய அறிஞராகணும்னு உனக்கு ஆசையோ? ஆமாண்டா ஆமாண்டா, பைத்தியம் பல விதம்டா. ஆமாண்டா ஆமாண்டா, பைத்தியம் பல விதம்டா, அதுல நீ ஒரு பைத்தியம்டா, போடா. எனக்கு சொல்ற, நான் சொல்றாரு பாருங்க, தமன்னைத அன் தும்சிய ஃபகீஹா பிகைரி அனாஇன் வல் ஜுனூனு ஃபுனூனு. நமக்கு ஆசைதான் எஸ்கே மாதிரி ஆகணும்னு. எங்க போய் படிச்சாங்க? அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தார் அங்க அத்தனை வருஷம். அதுக்கப்புறம் மதீனால போய் கேளுங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி. நம்ம 5 வருஷத்துலயே அல்லாமாவோட ஆசைப்படுறோம். என்ன சார் 5 வருஷத்துல அல்லாமா? அல்லாமான என்ன? பேரறிஞர். ஏன்னா ஒட்டிக்க வேண்டியதான் ஸ்டிக்கர், பின்னாடி பின்னாடி ஸ்டிக்கர் வேண்டி ஒட்டிக்க வேண்டியது. இப்போ சில பேர் பேர் வைக்கிறாங்க. என்னங்க பேர்? இமாமுத்தீன். சுப்ஹானல்லாஹ். இருக்கு பேர் என்ன? இமாமுத்தீன். பேர் என்ன? பெரிய பேரா இருக்கும். என்ன இதெல்லாம் வந்து பட்டமா கொடுக்கப்பட்டுச்சு அந்த காலத்தில். பெரிய பெரிய இமாம்கள், ஆலிம்கள் வந்து வாழ்நாள் எல்லாம் இஸ்லாமுக்காக, தீனுக்காக அர்ப்பணம் செஞ்சு பல 100 கிதாபுகளை எழுதி பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கினப்ப அவர்களுக்கு புகழா பட்டமா கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப நம்ம அதை பேராவே வச்சுக்கிட்டோம். என்ன உஷாரு பாருங்க, நம்மெல்லாம் அல்லாஹ் தான் போதுமான. وَلَيْسَ اكْتِسَابُ الْمَالِ دُونَ مَشَقَّةٍ وَلَيْسَ اكْتِسَابُ الْمَالِ دُونَ مَشَقَّةٍ تَحْمِلُهَا فَالْعِلْمُ كَيْفَ يَكُونُ. சொல்லார், ஏண்டா பணக்காரனா நீ ஆகணும்னா என்ன கஷ்டப்படுற? பணக்காரனா நீ ஆக வேண்டும் என்றால் என்ன கஷ்டப்படுற? கல்வி மட்டும் எப்படிடா உனக்கு அவ்வளவு ஈஸியா கிடைக்கும்? எனக்கு சொல்றது, உங்களுக்கு எப்படி சொல்றது பாருங்க. வலைசக்தி சாபுல் மாலி தூன மஷக்கத்தின், சிரமம் இல்லாமல் பொருள் சம்பாதிப்பது முடியாது. அந்த கஷ்டத்தை எவ்வளவு தாங்கிக்கிற? அப்படி என்றால் கல்வி எப்படி சிரமம் இல்லாமல் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. காசுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வெளிநாட்டுக்கு போறான், கஷ்டப்படுறான். இங்கேயே பாருங்களேன். அப்ப கல்வி மட்டும் கஷ்டம் இல்லாமல் எப்படி கிடைக்கும்? புரியுதா? கல்வி மட்டும்
எப்படி கஷ்டம் இல்லாம கிடைக்கும்? ஆர்வம் வேணும், சிரமப்படணும். மனப்பாடம் பண்றதுல சிரமம் எடுக்கணும், முராஜா செய்யணும், திரும்ப திரும்ப படிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க படிச்சு இங்கேருந்து போகும் பொழுது புத்தகத்தில் பேப்பர்கள்ல உங்க கல்வி இருக்கக்கூடாது. அந்த வருஷம் படிச்சதெல்லாம் உங்க கல்விக்கு வந்துடணும். அப்பதான் நீங்க ஒழுங்கா அந்த வருஷத்தை கழிச்சிருக்கிறீங்க. இல்லைன்னா இடத்தை தேய்ச்சிருக்கிறீங்க, இல்லைன்னா தேய்ச்சிருக்கிறீங்க, தரையை தேய்ச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். பாருங்க, அராலக நஃப்ஸன் அராலக நஃப்ஸன் தஷ்தஹி அன் துஇஸ்ஸஹா அராலக நஃப்ஸன் தஷ்தஹி அன் துஇஸ்ஸஹா فلست تنال العز فلست تنال العز حتى تذلها. உன் நஃப்ஸ் ரொம்ப விரும்புது, நீ அந்த நஃப்ஸை ரொம்ப போத்தி பெருமைப்படுத்தி கண்ணியப்படுத்தி அப்படியே மெச்சி மெச்சி வச்சிருக்கணும்னு சொல்லி. அப்படித்தானே நமக்குலாம் ஆசை. அடிக்கடி காலரை தூக்கி விட்டுப்போம், அடிக்கடி காலரை தூக்கி விட்டுப்போம். ரொம்ப பெருமையா இருக்கணும்னு ஆசைப்படுற, உனக்கு கண்ணியம் கிடைக்காது உனது நஃப்ஸை நீ இழிவுபடுத்துகிற வரை. உனது நஃப்ஸை நீ இழிவுபடுத்துகிற வரை. பிகத்ரில் கத்தி துக்தஸபுல் மஆலி பிகத்ரில் கத்தி துக்தஸபுல் மஆலி மன் தலபல் உலா சஹிரல் லயாலி. நீங்கள் எவ்வளவு கடின உழைப்பை கொடுப்பீர்களோ அந்த அளவுக்குத்தான் நீங்கள் சிறப்புகளை, உயர்வுகளை, மதிப்புகளை சம்பாதித்துக் கொள்ள முடியும். புரியுதுங்களா தம்பிங்களா? நான் பேசுறது புரியுதா? பிகத்ரில் கத்தி, சொல்லுங்க, பிகத்ரில் கத்தி தக்தஸிபுல் மஆலி மன் தலபல் உலா சஹிரல் லயாலி. படிக்கணும், இரவுல படிக்கணும், எல்லாரையும் தூங்கணும்னு எந்திரிச்சு படிக்கணும், எல்லாரும் தூங்குற வரைக்கும் படிக்கணும். இவன் படிச்சுக்கிட்டே இருப்பான்டா, லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, பரவாயில்ல ஆஃப் பண்ணிங்கடா நான் பள்ளிவாசலுக்கு போறேன். நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த 10th +2 எக்ஸாம் முடிச்ச உடனே டாப் ரேங்க்ல வாங்கினவங்களுடைய விளக்கம்லாம் வரும். எத்தனை பேர் தெரு விளக்கில் படிச்சு டாப்ல வந்திருக்கிறாங்க? அப்ப இந்த உலக கல்விக்காக வேண்டி இவ்வளவு சிரமப்படுறாங்க. நம்ம ஆகிரத்துடைய இல்முக்காக இவ்வளவு வசதி நமக்கு செய்து கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கூட நம்ம சோம்பேறியா இருந்தோம்னா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி உங்க உஸ்தாதுகள்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க காலத்தில் இந்த வசதி ஏதாவது இருந்துச்சான்னு சொல்லி. ஃபேனே இருக்காதுங்க, ஃபேன் இருக்காது, லைட் இருக்காது. குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு லைட்டு போட முடியாது, லைட் இருக்காது. எவ்வளவு கஷ்டம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அப்ப இந்த கல்விக்காக எந்த அளவு கஷ்டப்படுவோமோ அந்த அளவுதான் கல்வி கிடைக்கும். ومن رام العلا من غير كد ومن رام العلا من غير كد اضاع العمر في طلب المحال. நீங்க சிரமமே படாம உனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கணும்னு நீ விரும்புனீன்னு சொன்னா நடக்காத காரியத்தை ஆசைப்படுறப்பா. என்ன சொல்றாரு? நடக்காத காரியத்தை நீ ஆசைப்படுகிறாய். தரூமுல் இஸ்ஸ ثم تنام ليلا تروم العزة ثم تنام ليلا يغوص البحر من طلب اللآلي. உனக்கு ரொம்ப சிறப்பு வேணும், கல்வி வேணும்னு ஆசைப்படுற, ஆனா அப்புறம் ராத்திரில நல்லா கொரட்டை விட்டு தூங்குற, ஃபுட்டை சாப்பிட வேண்டியது, ஃபுட்டை அடிச்சிட வேண்டியது. அப்புறம் என்ன செஞ்சாகணும்? கடைசியில் தூங்கிதான் ஆகணும். எது வரைக்கும் தூங்குவோம்? ஃபுட்டை சாப்பிட்டா காலையில் ஃபஜ்ர் வரைக்கும் தூங்கணும். நம்ம ஃபிர்தௌசியா மதர்சாவுடைய மாணவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரும் பொழுது யாரும் தூக்க கலக்கத்தில் வரக்கூடாது. அன ரஅய்து பஅதல் வுஜூஹ் கத் அதவ் வஹும் நாயிமூன் வஸல்லவ் வஹும் நாயிமூன் வகஅது வஹும் நாயிமூன் ثم رجعوا وهم نائمون واني تاسفت على هذا. நேற்று நான் உங்களுக்கு சுபுஹ் பிறகு கொஞ்சம் பயான் பண்ண கேட்டீங்களா? சுபுஹ் தொழுகைக்கு வரும் பொழுது ஜிஹாதுக்கு போற வீரன் மாதிரி வரணும். ஜிஹாதுக்கு போற வீரன் தூங்கிட்டே வருவானா? என்ன உஸ்தாத், தூங்கிட்டே வருவானா? தூக்க கலகத்தில் வருவானா?
மிலிட்ரியில் பாருங்கள், மிலிட்ரியுடைய டைம் டேபிள் பாருங்கள். 3:30 மணிக்கு எந்திரிக்கணும் அல்லது 3 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே குளிக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரைனிங், திரும்ப வந்து குளிக்கணும், திரும்ப ட்ரெஸ் பண்ணணும். நம்ம யாரு? அல் உலமா ஹும் கிஸ்மும் மினல் முஜாஹிதீன். உலமாக்கள் யாரு? அவங்க ஒரு முஜாஹித், முஜாஹிதுடைய வகை அவங்க. அதனால தான் சில ஹதீஸுகளை வருது, அதில் கொஞ்சம் வீக் இருந்தாலும் ஷஹீதுடைய ரத்தத்தையும் உலமாக்களுடைய எழுதுகோளுடைய மை இருக்கு பாருங்க, அது அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல வஸன் மீசான்ல தராசு போடுவானா. புரியல நமக்கு. உலமாக்கள்லாம் சும்மாவா? சொல்றாங்க தரூமுல் இஸ்ஸ சும்ம தனாமு லைலா. கண்ணியம் வேணும்னு விரும்புற, ஆனா ராத்திரில தூங்குறியா? சொல்றாரு, என்ன அழகான ஹிக்மத் பாருங்க, அறிவு பாருங்க. யகூசுல் பஹ்ர மன் தலபல் ஆலி. யாருக்கு முத்து வேணுமோ அவன் தான் கடலுடைய ஆழத்துக்கு போவான். யாருக்கு முத்து வேணுமோ அவன் தான் கடலின் ஆழத்துக்கு போவான். நீ என்னடான்னு சொன்னா தூங்கிட்டு இருக்கிறியே அப்படிங்கிற. ஆர்வம் தேவை. ஆர்வம் தான் கடின உழைப்பு உங்களுக்கு கொடுக்கும். அதுல சபர் இருக்கணும், பொறுமை இருக்கணும், சகிப்பு இருக்கணும். உஸ்தாத் அடிப்பாரு, திட்டுவாரு, ஏசுவாரு, கோவப்படுவாரு. இப்பெல்லாம் கிடையாது உஸ்தாத். என்ன நான்லாம் என்ன அடி வாங்கியிருக்குன்னு தெரியுமா? இந்த முட்டுக்கை இருக்கு பாருங்க, முட்டுக்கை அப்படியே ரத்தமா சொட்டும். இந்த இடம் இது. அந்த உஸ்தாதுக்கு பெருமைக்கு சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி சொல்றேன். காலையில சுபுகுக்கு எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் அவருக்கு ஹித்மத் பண்ணுவோம். அவருக்கு துணி துவைச்சு கொடுக்கறதுலேருந்து, அவருடைய பாயை சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்வோம். அப்படி இருந்தும் பாடத்தில் உட்காந்து மனப்பாடம் பண்ணதை சொல்றதுல ஒரு தப்பு, ஒரு மிஸ்டேக், சபப்புல்லிசான் வந்துட்டாலே உஸ்தாத் உமர் ஷரீஃப் கையை நீட்டிடுங்க, கையை நீட்டிடுங்க, கையை நீட்டிடுங்க. அவர் கையை நீட்ட சொன்னாலே, ஏன்னா அடினா இப்படி இருக்க, இப்படி அடிக்க மாட்டார். இப்படி நீட்டுங்க பாரு, இப்படி இப்படி நீட்டக்கூடாதா, இப்படி நீட்டணுமா. இந்த முட்டியில படுவோம், இந்த இருக்குல்ல, இந்த முட்டியில ஒரு யாராவுடைய தப்புக்கு, ஒரு ஹர்க்கத்து தப்புக்கு உடனே சரி பண்ணிருப்போம். அது ஏன் முதல்ல தப்பா படிச்சேன், புரியுதா இல்லையா? முதல்ல ஏன் தப்பு வந்துச்சுன்னு கேட்பாரு. நான் தான் சரியா, அது முதல்ல ஏன் தப்பு வந்துச்சு, அது வரக்கூடாது. இப்படி நீட்டு கம்பு வச்சிருப்பா. இந்த 4 விரலும் இப்படி சமமா இருக்கணுமா, இந்த 4 முட்டில அடிக்கணுமா, அடிப்பா, ஒரு அடி அடிச்சா அவ்வளவுதான். இந்த மாதிரி 2 வருஷம் எங்களுக்கு நகுவுடைய தர்பியத்து கொடுத்தார். எதை எடுத்தாலும் மனப்பாடம் பண்ணிடணும். அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும், அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் மனப்பாடம் தான் அவர்கிட்ட, வேற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஹாஷியாவை கூட மனப்பாடம் பண்ண வச்சாரு. ஹாஷியாவை கூட மனப்பாடம் பண்ண வச்சாருன்னா பாத்துங்களா. ஹாஷியானா என்ன, சுத்தி இந்த அடிக்குறிப்பு வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை கூட மனப்பாடம் பண்ணு நிற்பார். உஸ்தாத் எவ்வளவு இருக்கு, படி, மனப்பாடம் பண்ணு, 10 தடவை படிச்சுட்டு வா அப்படி. விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜபல் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் படிச்சு பாருங்க. இப்போ விக்கிபீடியா பயன்படுத்துங்க. எந்த தாபிஇ, எந்த சஹாபியை வேணாலும் விக்கிபீடியாவில் போடுங்க, ஷார்ட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்துடும். அவ்வளவு அப்படியே சியர் ஆலாமின் நுபலாவை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, படிங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, மின் ஐன லக குல்லு ஹாதல் இல்ம், உங்களுக்கு எப்படிங்க இவ்வளவு இல்மு கிடைச்சிச்சு? சொல்றாரு பாருங்க, அல் இஹ்திமாம் வஸ்ஸைரு ஃபில் பிலாத் வஸப்ருன் கஸப்ரில் ஹிமார் வபுகூருன் கபுகூரில் குராப். உங்களுக்கு எப்படி இவ்வளவு இல்மு கிடைச்சிச்சுன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, அதுவா பினஃபில் இஹ்திமாம் வஸ்ஸைர் ஃபில் பிலாத் வஸப்ர் கஸப்ரில் ஹிமார் வபுகூர் கபுகூரில் குராப். நான் எல்லா கவலைகளையும் ஒதுக்கிட்டு ஒரே கவலையை வச்சுக்கிட்டேன். என்ன கவலை? படிக்கணும், ஆலிமாவும். சில பேருக்கு என்ன கவலை, இங்கே படிச்சுக்கும் போது
நான் எந்த பள்ளியில் போய் இமாமா இருக்கலாம்? ஏன்னா எந்த மஸ்ஜிதில் ஹத்தீபா கூப்பிடுவாங்க? ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ் யர்ஹமுஹு சூஃபியாக்கள் அவங்கள ஒரு கெட்ட பிம்பமாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நசிஹாவை படிங்க, உனியத்து தாலிபின் படிங்க. பெரிய அவங்க ஒரு முஹத்தீஸ், அவங்க ஒரு பெரிய ஒரு ஜாஹித், பெரிய ஒரு ஹத்தீப். அவர் சொல்றார் ஒரு வார்த்தை, உன்னை நீ தகுதி உள்ளவனாக ஆக்கு, அல்லாஹ் உனக்குள்ள வேலையை உன்னை தேடி வரச் செய்வான். எப்படிங்க? நம்ம என்ன செய்யறோம்? நம்மள தகுதி ஆக்குறது இல்லை, நம்மளை குவாலிட்டி ஆக்குறது இல்லை, வேலையை மட்டும் தேடுறோம். எங்க இருந்து கிடைக்கும் வேலை? அஹில் நஃப்ஸக், அஇத் நஃப்ஸக், கவ்வி நஃப்ஸக், வமஹிர் நஃப்ஸக். உன்னை நீ திறமைசாலியாக ஆக்கு, உனக்குள்ள வேலை உன்னை தேடி வரும். உனக்குள்ள வேலை உன்னை தேடி வரும். நீ திறமை இல்லாமல் 1000 வேலைகளை தேடி சென்றாலும் 1000 வேலைகளும் உனக்கு நிற்காது, நிரந்தரமாகாது. திறமை இல்லாதவங்களை வச்சுப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. சரி, அப்புறம் என்ன செஞ்ச? வஸ்ஸைர் ஃபில் பிலாத், கல்வியை தேடி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களுடைய இன்னொரு கவுலு தான், ஒரு ஹதீஸை தன்னுடைய மாணவருக்கு படிச்சு கொடுத்துட்டு, நீங்க இவ்வளவு ஈஸியா இந்த ஹதீஸை என்கிட்ட இருந்து படிச்சுக்கிட்டீங்க, இந்த ஹதீஸை மனப்பாடம் பண்றதுக்கு நான் 4000 மைல் பயணம் பண்ணுங்கிறார் அவர். சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய இன்னொரு கவுல், அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, மன் அஹ்வஜுன் நாஸி இலல் இல்ம், கல்வி யாருக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லி அடிச்சாரு பாருங்க, ஒரே டக்குன்னு அஅலமுஹும், கல்வி யாருக்கு ரொம்ப தேவை? அஅலமுஹும், யார் கல்வியில் அதிகம் கற்றவராக இருக்கிறாரோ அவருக்கு கல்வி அதிகமாக தேவை. நம்ம என்ன சொல்லுவோம்? கல்வியே இல்லாத ஜாஹிலுக்கு கல்வி தேவை, கல்வியை படிக்காதவங்களுக்கு தான் கல்வி தேவை. அவர் என்ன சொல்றாரு? கல்வி படித்தவர்களுக்கு கல்வி தேவை. ஏன்? ருபமா துஸ்அல் அன் மஸ்அலத்தின் அன்த துஸ்அல், அல் ஆலிம் யுஸ்அல் ஃபஇதா குன்த லா தத்ரீஹா. அந்த கல்வி, அந்த கேள்விக்குண்டான பதில் உனக்கு தெரியலனா என்ன செய்வே? ஹைர். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, இதான் இங்க பாயிண்ட். வஸப்ருன் கஸப்ரில் ஹிமார், கழுதை எப்படி பொறுமையா இருக்குமோ அப்படி பொறுமையா இருப்பேன் நான். இன்னைக்கு நமக்கெல்லாம் உஸ்தாது ஒரு கொஞ்சம் திட்டினாருன்னா நம்ம கோச்சிக்கிட்டு போயிடுறோம், மண்டையிலேயே போடணும் மட்டையில. உஸ்தாது தான் கோபிக்கிறதுக்கு முழு ரைட்ஸ் உள்ளவர். நீ கரெக்டாவே சொல்லி உஸ்தாது தப்பா புரிஞ்சு உன்னை திட்டுனாலும் உன்னை ஏசினாலும் உஸ்தாது ரைட், யூ ஆர் ராங். இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன உஸ்தாத், பிள்ளை மாணவர்கள் ஆசிரியர்களின் மீது கோபித்துக் கொள்கிறார்கள். உருப்பிட்ட மாதிரி தான், விளங்கின மாதிரி தான். ஒரு ஆசிரியரை முகம் திருப்பலாமா? நான் நேற்று சொல்றதுக்கு இருந்தேன், ஆனால் என்னால் அந்த இடத்துல சொல்ல முடியல. என்னை பொறுத்தவரை என்னுடைய தாய் தந்தையர்களை நான் நேசிப்பதை விட என்னுடைய ஆசிரியர்களை நேசிப்பேன். எங்கள் அத்தா அம்மா எனக்கு அவங்க உடலை கொடுத்தாங்க, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு ரூஹை கொடுத்தாங்க, இல்மை கொடுத்தார்கள். புரியுதுங்களா இல்லையா? அத்தா அம்மாவை நேசிக்கணும் தான். அவர்களை நேசிப்பதை விட, அவர்களுடைய தரஜாவை விட என்னிடத்தில் யாருடைய தரஜா உயர்ந்தது? அஸாதிததி வ மஷாயிகி வ முஅல்லிமுய்ய அல்லதீன அல்லமூனி தீனி அல்லதீன அல்லமூனி கைஃப அன அன்திக் லா இலாஹ இல்லல்லாஹ் வ கைஃப அஃஹமுல் குர்ஆன். புரியல நமக்கு? அது மட்டுமா? இப்போ உள்ள ஆசிரியர்கள் மட்டுமல்ல, எனக்கு அந்த முஹத்திஸ்கள், ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸிர்கள் இன்றும் எனக்கு விருப்பமானவர்கள், அவர்களை நான் நேசிக்கிறேன். அவர்கள் உயிரோடு என்னுடைய நெருக்கமான உறவினர்களாக இருந்தால் நான் எப்படி நேசிப்பேனோ அதை விட அதிகமாக. ஏன்? அவர்கள் என்னோடு வாழவில்லை என்றாலும், அவர்களோடு நான் வாழவில்லை என்றாலும், அவர்களுடைய இல்மு என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய இல்மோடு நான் அன்றாடம் காலையிலும் மாலையிலும் இரவிலும் வாழுகிறேன். அவர்களுடைய இல்மு மட்டும் இல்லை என்றால் நான் ஒரு குருடனாக, வழிகட்டவனாக, நேர்வழியை புரியாதவனாக, சத்தியத்தை விளங்காதவனாக, உண்மையை அறியாதவனாக, குர்ஆன் சுன்னாவுடைய ஷரஹுகளை, விளக்கங்களை அறியாதவனாக, ஏன் ஒரு அறிவிப்பாளருடைய பெயரை கூட சரியாக படிக்க தெரியாதவனாக இருந்திருப்பேன். இப்னு ஹஜருடைய ஃபத்ஹுல் பாரி இல்லைனா இன்னைக்கு புகாரியுடைய ஒரு அறிவிப்பாளருடைய பெயருக்கு ஹரக்கத் வைக்க முடியுமா? நம்ம உம்தத்துல் காரி இல்லை என்றால்
ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் கேட்கிறேன், அபூ ஹுரைராவுடைய பேரை சொல்லுங்கன்னா ஃபத்ஹுல் பாரியை படிக்காம சொல்ல முடியுமா இன்றைக்கு பேரை ஹதீஸ்ல இருந்து? புரியுதா உங்களுக்கு? நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் யார் என்று அந்த ஷுர்ராஹ் உடைய ஷரஹுகளின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள முடியும். நூற்றுக்கணக்கான வசனங்களின் அஸ்பாபுன் நுசூல் அந்த முஃபஸ்ஸிர்கள் எழுதியதை கொண்டுதான் நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் இப்படி நடந்தது, ஃபனஸலத் ஆயத்து கதா வ கதா ஃபகான கதா வ கதா ஃபனஸலத் ஆயத்து கதா வ கதா என்பதை தெரிந்து கொள்கிறோம் என்றால், இப்பொழுது சொல்லுங்கள், நேசிக்கப்படுவதற்கு அவர்கள் தகுதியானவர்களா அல்லது வெறும் நம்முடைய சாதாரணமான இந்த உறவுகளா என்று? ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் ஷாபி சொன்னார்கள், வஸப்ருன் கஸப்ரில் ஹிமார், நான் எந்த அளவு பொறுமையா இருப்பேன்னு சொன்னா ஒரு கழுத பொறுமையா இருக்கிற மாதிரி. அடுத்து சொன்னார்கள், வபுகூருன் கபுகூரில் குலாப், காக்கா பாருங்க காலையிலே கிளம்பி கத்த ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி அதிகாலையிலேயே எனது கல்வி பயணத்தை தொடர்ந்து விடுவேன். நான் கூட காலையில் ஷேக் புகாரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், சுபுகு தொழுதுட்டு டிஃபனுக்குள்ளார 2 சப்ஜெக்டை முடிச்சிருங்க உஸ்தாத், 2 தரிசனம் முடிச்சிருக்கோம். சுபுவுக்கு முன்னாடியே குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகிடணும், சுபுகுலேருந்து ஃபுத்தூருக்குள்ளார 2 தரிசனம் முடிஞ்சிடணும், ஃபுத்தூருக்கு பிறகு 3 தரிசு, அதுக்கப்புறம் லொஹர்லேருந்து இஸ்திரா. சுபுகுடைய நேரம் இருக்கிறது அவ்வளவு, அதிகப்படியாக 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் ரெஸ்ட். சுபுகுலேருந்து தரிச ஆரம்பிச்சு நீங்கள் பாருங்கள், டாப் எல்லா யூனிவர்சிட்டி டாப் காலேஜஸ் அதே போல் டாப் மாகது பாருங்கள், சுபுகுலேருந்து ஆரம்பிச்சிடும் தரிசனம். அதுதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நேரம், ரொம்ப படிக்கிற நேரம். சரி, இப்போ உங்களுக்கு இங்கே வசதி கொடுக்கப்பட்டிருக்கு, மனப்பாடம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் தூங்கி கழிக்கிறது, சும்மா வெட்டியாக படுத்திருக்கிறது, எவ்வளவு அருமையான நேரம் தெரியுமா சுபுவுக்கு பிறகு உள்ள நேரம். கைர் இன்ஷா அல்லாஹ் கடைசியா ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். லிகுல்லின் இலா ஷஅவில் உலா ஹரகாத்துன், லிகுல்லின் இலா ஷஅவில் உலா ஹரகாத்துன் வலாக்கின் அஸீஸுன் ஃபிர் ரிஜாலிஸ் ஸபாத்து. எல்லாருக்கும் ஆசை ரொம்ப உயரத்தை எட்டணும்னு சொல்லி, இல்லையா? ஆசைதான். ஆனா ரொம்ப குறைவானவர்கள் தான் உறுதியானவர்களாக இருக்கிறீர்கள். வலாக்கின் அஸீஸுன் ஃபிர் ரிஜாலிஸ் ஸபாத்து, அந்த சபாத் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறது. கல்வியை படிக்கிறதுல, மனப்பாடம் செய்யறதுல, அதை முராஜா செய்யறதுல, முதாக்கரா செய்யறதுல, அதுல சபாத் அந்த உறுதியா இருக்கிறது. அது ரொம்ப பேர்கிட்ட இல்லையே, புரியுதுங்களா? அதனால அன்பிற்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட இந்த சில செய்திகளை மீண்டும் ஒரு முறை பார்த்து நாம் நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கல்வியிலே ஆசை வர வேண்டும், ரஹ்பத், வெறித்தனமான ஆசை வர வேண்டும். அந்த ஆசையை தக்க வைக்க வேண்டும். அது உங்களை கடின முயற்சிக்கு உங்களை உந்தி கொண்டே இருக்க வேண்டும், உங்களுக்கு சாவி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கடின முயற்சியை, கல்வியை தேடுவதிலே நீங்கள் வாழ்நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். உங்களுடைய ரிசுக்கை அல்லாஹு தஆலா பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பான். அல்லாஹ் உங்களுடைய ரிசுக்கை அல்லாஹ் கொண்டு வருவான். நீங்கள் ஆலிமாகி விட்டதால் நீங்கள் உங்களுடைய தக்தீரில் எழுதப்பட்டது உங்களுக்கு குறைந்து விடுமா? சொல்லுங்கள். ஆகவே செல்வத்தை நீங்கள் பார்க்காதீர்கள், செல்வந்தர்களை பார்க்காதீர்கள், பொருளாதாரத்தை பார்க்காதீர்கள். அல்லாஹ் கொடுப்பான். ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல் ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹ்விடத்தில் இந்த நல்ல துஆக்களை செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்களை நிறைவடைய செய்வான். உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டே இருங்கள். கல்வியிலே உயர்ந்த தரஜாவை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நேற்று கூட ஷேக் முகமது புகாரியோட வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் சொன்னேன். இப்போ ஷேக் மிஸ்ரில் 11 வயசு பையன் குரான் ஹிஃபத் செஞ்சுட்டு 11,000 ஹதீஸ் சனதோட ஒப்பித்தார்.
சுப்ஹானல்லாஹ், 11,000 ஹதீஸ். அப்புறம் ஷேக்குக்கு எடுத்து காட்டின ஜிஹாத் மாலிகின்னு சொல்லி, அவரு பாலிகாகிறதுக்கு முன்னாடியே குர்ஆனுடைய ஹாஃபிது, அதே போல குத்துப் சித்தாவுடைய ஹாஃபிது, முஸ்னத் அஹ்மதுடைய ஹாஃபித், முவத்தா 4 முவத்தாவுடைய ஹாஃபித். இப்போ அவர் +2 படிச்சிருக்கிறார். போட்டு பாருங்க ஜிஹாத் அல் மாலிகி. நீங்க புகாரில ஒரு பாடத்தை சொன்னா அந்த பாடத்தில் உள்ள ஹதீஸ் எல்லாம் சொல்வார். இந்த இதுல விசேஷம் என்னன்னா அவர் கண் தெரியாத ஆமா. நீங்க புகாரில ஒரு பாபு சொன்னா அதுக்கு மேல உள்ள பாபு சொல்வார், அதுக்கு மேல உள்ள பாபு சொல்வார். நம்ம அந்த காலத்துல கேள்விப்படுறோமா இல்லையா? அதே போலதான் ஹதீஸுக்கு அறிவிப்பாளரை மாத்தி சொன்னா அவர் கரெக்டா அறிவிப்பாளர் சொல்வார். புகாரில் உள்ள அத்தனை ஹதீஸும் முழு சனதோட மனப்பாடம். வெறும் நபி ஹுரைரத்து, அனிபின் அப்பாஸ், அனிபின் மசூதின் கிடையாது. வபிஹி கால ஹத்தசனா, வபிஹி கால ஹத்தசனா வரைக்கும் கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு போய் சேர வரைக்கும். சுப்ஹானல்லாஹ். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த காலத்திலும் நாம் அப்படி முயற்சி செய்தால் நமது முன்னோர்கள் சென்ற அடைந்த அந்த தகுதியை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அல்லாஹு தஆலா எதையும் கூட்டவில்லை, சாத்தவில்லை. ரஹ்மத்துடைய கதவுகளை அல்லாஹ் சாத்தவில்லை, கல்வியின் கதவை அல்லாஹ் சாத்தவில்லை. கியாம நாள் வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இறுதி மூச்சு வரை இந்த கல்வியிலேயே பயணிப்பதற்கு, இந்த கல்வியை அதிகம் கற்பதற்கு, கற்ற கல்வியை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு, இந்த கல்வியை மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி பரப்புவதற்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.